கண்களை மூடி கர்த்தரை நோக்கி. நீர்தானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவே. நீர்தானே என் துணையானீர், உம் நிழலில் களி கூறுவே. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், என் உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன், தினமும் துதிக்கின்றேன். நீர்தானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவே. நீர்தானே என் துணையானீர், உம் நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா, வலக்கரம் தாங்குதையா. தேங்க்யூ ஃபாதர். உம்முடைய வலக்கரம் எங்களை தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களை தாங்குகிற தேவன் நீர், எங்களை தப்புவிக்கிற தேவன், எங்களை சுமக்கிற தேவன், கழுகு போல சட்டைகளை கொண்டு எங்களை பராமரித்து பாதுகாக்கிற தேவன். மாரக்க மௌலா சந்தர புடகதடபா, கழுகின் செட்டைகளில் தகப்பனைகளை மறைத்து பாதுகாக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. நீம ரக பௌரி அந்த லகட கதடபா தோடா கமௌலி ஔஷந்தர புட கடகதடபா ரிகதினி மேஷிக்கினி அந்தல புட கதட கட கதடபா. வானங்கள் தரகப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா இருளின் கட்டுகள், பலவீன வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால எரியட்டும். ரீமாலா தூராமாலா சந்தரபட கதடபா தீகபௌலா ஷகரபௌலி அந்த எல்லா தடைகள், பலவீன வல்லமைகள் முறியடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஜாயின் பண்ணி இருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அக்கினி வேலையில இறங்கி வரட்டும், வேலையில இறங்கி வரட்டும். எல்லா தடைகள் ரீபாதானா சந்தரபதா ரகபௌலா ஷிகனந்தரகடகதலபா. ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, அப்பா நீ பேச வேண்டும், அப்பா நீர் இடைப்பட வேண்டும், எங்களோடு கூட நீர் இடைப்பட வேண்டும். எல்லாரும் பயபக்தியோடு தேவ பயத்தோடு ரபல ஹந்த ரபட கட கதலவா எழும்புகிற எல்லா தடைகள், எல்லா டெக்னிக்கல் இஷ்யூஸ் இயேசுவின் நாமத்தினால் இந்த வேலையில மடங்கடிக்கப்படட்டும், மடங்கடிக்கப்படட்டும். ராகாதாடா பாலா தூராமாதா ரகதாலபா திக்கலா கதட பரபலா சங்கர கதட கட கதடபா திக்கலா துரி அங்கல பௌரி அந்த ரபட கதட புட கதடபா திபர கட கதட புட கதன கட கதன புட கதலபா ரபட கதன புட கதன புட கதன கட கதன கட கதலபா. தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரி. சந்தொரு அந்தொலபொரு தங்கரா துணிக்கினி ஹந்தரே லபட கதன மூரி அந்த ரபட கதடபா லபட கதனி மீக்க மௌதினி மீஷிக்கனி அந்த ரபலவு ஷகர கட கதடிபா ரபுடு குதட புட கதட புட கதடபா. எரி 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 எரி, தீபிடிச்சு எரி. எல்லா தடைகள் உடையட்டும். பிள்ளைகளுக்கு
விரோதமாய் நிற்கிற எல்லா துரவேஷின் வல்லமைகள், நாயின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வான மண்டலங்கள் ஒரு பலமான யுத்தங்கள் நடைபெற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதோ அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தருவீராக. குரு கந்தா ரம்பதுனியம் கரபடகதடபடகதடபடகதடபா. இதோ உம்முடைய அம்புகளாக, துலக்கமான அம்புகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. I speak the fire. I speak the fire. I speak the healings in the name of Jesus. எல்லா கட்டிகள் உடைகிறதை பாருகிறேன். சகபௌரியா அந்தலபடகதடபோ ரிமோலியம் கபௌதடபடகடகடகடகடகடகடபா. காணாமல் போன ஆடுகள் இயேசுவின் நாமத்தினாலே இதோ திரும்பிக் கொள்ளப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். திரும்பிக் கொள்ளப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அக்கினி இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா தடைகள் உடையிடும். எல்லா இருளின் தடைகளை உடைகிற மாறாஷ் அதரபடகதடபலவா. சித்தம் நடைபெறட்டும் பிதாவே. எல்லா தடைகள் உடையிடும். Jesus name I pray. Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Thanks for joining. அப்போ தொடர்ந்து இந்த ரிவீதியம்ல இஸ்ரவேல் ஜனங்க யுத்தம் பண்ணின விதம் எப்படி அப்படின்றத கர்த்தர் பேசணும்னு நேற்று சொல்லியிருந்தார் இல்லையா? இந்த யுத்தத்தை நம்ம பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா யாத்ராகமம் 18வது அதிகாரத்துல இந்த அமலேக்கியர்கள் அப்படின்ற ஒரு ஜாதியார், இவர்கள் தேவனுக்கு எதிராய் நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று வாசித்தோம் இல்லையா? பதினாலாவது வருஷம் யாத்ராகமம் 17வது அதிகாரம் 14வது வருஷம். பின்பு கர்த்தர் மோசேவை நோக்கி, இதை நிறைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால். அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க. அமலேக்குடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் நிற்கிறது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. தேவ ஜனங்கள் அல்லேலூயா கர்த்தரால் கட்டளை பெற்று முன்னேறுகிற தேவ ஜனங்களை ஒரு ஜாதியார் தடை பண்ணுவார்களானால் அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு விரோதமாக தன் கைகளை ஓங்குகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு விரோதமா ஒரு ஜாதியாரோ, ஒரு தனிப்பட்ட நபரோ, ஒரு கவர்மெண்டோ, அல்லது ஒரு பீப்புள் குரூப்போ, ஏதோ ஒரு காரியம், அது கூட்டமைப்பாய் கூட இருக்கலாம், அது ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கலாம், அது ஒரு சர்ச்சா கூட இருக்கலாம், ஒரு டினாமினேஷனா இருக்கலாம், ஒரு மதவாதிகள் கூட்டமைப்பாய் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆமென். ஆனா தேவ ஜனங்களுக்கு விரோதமா எந்த நிமிடம் அவர்கள் எதிராய் நிற்க தொடங்குகிறார்களோ அந்த நொடி அவளுடைய கை தேவனுடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் ஓங்குகிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சவுல் என்கிற பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவருடைய வேலையே என்னன்னா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறது. அநேக பேரை சிறைச்சாலையில போட்டிருக்காராம். அநேக பேரை அடிக்கிறதற்கு, வாரினால் அடிப்பிக்கப்படுகிறதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. இந்த இடத்துல 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீயை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அப்ரூவல் லெட்டர் கேட்கிறான் பிரதான ஆசாரியன் கிட்ட. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இது யாரு சத்தம்? இது யாருடைய சத்தம்? நான் சொல்றேன். 5வது வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்று
அவன் கேட்கிறான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவன் யோசிச்சிருப்பான் இல்லையா, இயேசுவை நான் எங்க துன்பப்படுத்தினேன், நான் எங்க இயேசுவை துன்பப்படுத்தினேன் அப்படின்னு அவன் நினைக்கலாம். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நீ சபையை துன்பப்படுத்தினா என்ன துன்பப்படுத்தின மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? நீங்க தேவனுடைய சிங்காசனத்திற்கு நேராக கை உயர்த்துகிற ஆட்களை பாருங்க, அவர்கள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருப்பார்கள். அல்லேலூயா. பரலோகம் அப்படிதான் பாக்குது. ஆமென். நாம் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறோமோ அப்பொழுது பரலோகத்தின் பிரதிநிதியாய் மாறுகிறோம். அவர் சிட்டிசன்ஷிப் பிலாங்ஸ் டு த ஹெவன். அல்லேலூயா. நம்முடைய குடிமதிப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பரதேசிகளா இருக்கிறோம். நம்முடைய குடிமதிப்பு பரலோகத்துல இருக்கு. எபேசியர் 2:7, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், 3வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்துல பாருங்க, நாம் சிங்காசனத்தில் கிறிஸ்துவுடனே கூட வீற்றிருக்கிறோம். ஆகையால் கீழானவைகளை அல்ல, கிறிஸ்துவின் சிங்காசனத்தில் உள்ள மேலானவைகளை நாம் தேட வேண்டும் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, ஆமென். நம்ம பரலோகத்துல as per law, as per கர்த்தருடைய நியமத்தின்படி நாம் பரலோகத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் பரலோக சிந்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உனக்கு விரோதமா ஒருவன் கை நீட்டுவான் என்றால் அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் கை நீட்டுகிறான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நம்மை உயிரோடே கூட எழுப்பி அவருடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் உட்காரவும் செய்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், தமிழ் பைபிள். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே தன் கையை ஏறெடுக்கையில், அல்லேலூயா, இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கை மேற்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? இங்க தேவனுடைய சிங்காசனத்திற்கு விரோதமாக சத்ருவாகிய அமலேக்கியன் தன் கையை நீட்டினான் என்று போட்டிருக்கிறது. ஆனா தேவ ஜனங்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு நேராக தம்முடைய கைகளை உயர்த்தும் போது ஆசீர்வாதங்கள், வெற்றிகள் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. மேற்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? தேவ ஜனங்கள் எப்பொழுது தேவனுடைய சிங்காசனத்துக்கு நேராக தங்களுடைய 2 கைகளை உயர்த்துகிறார்களோ அங்கே நான் சொல்லுவேன் ஜெயம். ஆமென் சொல்லுங்க எல்லாரும், ஜெயம். யெகோவா நிசி, வெற்றி தரும் தேவன், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நாம் ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் நாம் சத்துருவை மேற்கொள்ள தொடங்குகிறோம். ஹல்லேலூயா. அந்த ஜபத்திற்கு வெயிட் அதிகம். ஆமென். ஒவ்வொரு ஜபத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி கர்த்தர் கிரியை செய்கிறதை பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த கையை உயர்த்தி ஜெபிக்கிற ஒரு ஜபம். ஆமென். இந்த ஜபத்துல அநேக வெற்றிகளை என்னால தனித்துவமாய் பார்க்க முடியும். அல்லேலூயா. இது என்ன சொல்லுதுன்னா, என்னால அந்த வசனத்தை எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆதியாகமம் 4 ஆபிரகாம் ஒரு ராஜாவின் இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க 14ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 14வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு தோத்திரம் என்று சொன்னான். அவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமபாகம் கொடுத்தான். 21வது வசனம். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். எப்படி இருக்கு?
சோதோமின் ராஜா வந்து ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்றாரு, இது ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. ஆமே, இந்த யுத்தத்துல ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய ஒரு ஜெயம். அல்லேலூயா. ஆமே. இங்க பாருங்க, இந்த சோதோம்ல அநேக குடியானவர்கள் இருக்கிறார்கள், குடும்பத்தினர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு கூட ஆபிரகாமுடைய சொந்தக்காரன், சொன்ன சித்தப்பா பையன், சொந்தக்காரன், பெரியப்பா பையனும் சித்தப்பா பையனும், கசின் இல்லையா, லோத்துடைய குடும்பமும் சோதோமில் இருக்கிறது. ஆமே. இப்போ சோதோமுக்கு விரோதமாய் வந்த ராஜா, ஒரு 5 ராஜாக்கள் எழும்பி சோதோம்ல இருக்கிற எல்லா ஜனங்களையும் சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. அதுல லோத்துடைய மனைவியும் அவர்களுடைய பிள்ளைகளும் சிறைப்படுத்தப்பட்டு அவர்கள் கொண்டு போகப்பட்டாங்க. அப்போ இந்த சோதோம்ல இருக்கிற ஜனங்களுக்காக, முக்கியமா லோத்துக்காக போய் சண்டை போட்டது யாருன்னா ஆபிரகாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க தேவ ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்களோ அங்க ஜெபிக்கிற ஆபிரகாம்கள் எழும்பி யுத்தம் பண்ண வேண்டும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமே. அல்லேலூயா. யாரோ ஒருத்தன் எங்கேயோ சிறைப்பட்டு போறான், நான் எதுக்கு ஜெபிக்கணும்னு இருக்க கூடாது. அப்ப நீ தேவ ஜனமே கிடையாது, நீ ஆபிரகாமின் சந்ததி கிடையாது. அல்லேலூயா. ஒரு ஆபிரகாமாய் நீ இருப்பாய் என்றால், நீ ஆபிரகாமின் சந்ததியாய் இருப்பாய் என்றால், நான் சொல்லுவேன், you have to pray for the people of God who is in the bondage. ஆமென். சிறையிருப்பில் இருக்கிற சபைகளுக்கு, சிறையிருப்பில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு, சரீரம் பூர்வமான சிறையிருப்பை மாத்திரம் நான் சொல்லவில்லை, ஆவிக்குரிய பிரகாரமான சிறையிருப்பு, கள்ள போதகத்தில் இருக்கிற ஒரு சிறையிருப்பு. அல்லேலூயா. சிந்தனை கட்டில் இருக்கிற சர்ச்சஸ், டினாமினேஷன்ஸ், ஃபால்ஸ் டாக்டரின்ல இருக்கிற நிறைய சர்ச்சஸ், ஆமென், வாலிபர்கள் பாவத்தில் சிக்குண்டு கிடக்கிற ஒரு சிறையிருப்பு. எந்த நுகமா இருந்தாலும் சரி, ஆபிரகாமாய் நீ இருப்பாய் என்றால் நீ ஆட்களை கூப்பிட்டு யுத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. யுத்தம் பண்ணி என்னாச்சுன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி. அல்லேலூயா. 5 ராஜாக்களுக்கு விரோதமா ஆபிரகாம் அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாரும் போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச பிறகு மெல்கிசேதேக்லாம் வராரு, அவர் வந்து தசமமாக வாங்குறாரு, இதெல்லாம் நடக்குது. சோதோமின் ராஜா வராரு. சோதோமின் ராஜா தான் இழப்பை சந்தித்தவர். அவருடைய நாட்டுல தான் சிறைப்பட்டு போயிட்டாங்க எல்லாரும். இப்போ ஆபிரகாம் வந்து சோதோமின் ராஜாவை வந்து சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். 22வது வசனம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாத ரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. ஆமென். எப்படி சொல்றான் பாருங்க, நான் இதை சொல்லி காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு இதை புரியும். ஆமென். கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னன்னா, இந்த சோதோமின் ராஜா, நான் உனக்கு ஆசீர்வாதங்களை தரேன், பொருட்கள் நீ வச்சுக்கோ, ஆட்களை மட்டும் எனக்கு தா அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கிட்ட சோதோமின் ராஜா சொன்னோன்னே, உன்கிட்ட இருந்து ஒரு ஷூ லேஸை கூட நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்னுடைய கை வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. அப்படின்னு அர்த்தம், உன்கிட்ட இருந்து நான் வாங்க மாட்டேன், மேல இருந்து தான் நான் வாங்குவேன். அல்லேலூயா. Hallelujah. I will not receive anything from you because there is a God who created heavens and the earth. Heavens and the earth. Amen. உன்னதமானவர் அவர், உன்னத சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவரை நோக்கி என் கைகள் உயர்ந்து கொண்டிருக்கிறது. Amen. I will not seek man's favor. I will not seek gifts from man. நான் மனிதனிடத்தில் எதையும் வாங்க எனக்கு ஆசை இல்லை. இவன் இது கொடுப்பானா, அவன் அது கொடுப்பானா, இவன் இது கொடுப்பானா, இந்த மேனேஜர் எனக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாரா, இந்த மேனேஜர் எனக்கு அப்ரைசல் கொடுப்பாரா, இந்த கம்பெனி எனக்கு இது கொடுக்குமா, அது கொடுக்குமா. நீ வேலை நல்லாவே செய்தாலும் வானத்திலிருந்து தான் உனக்கு பதில் வரணும். ரபாலா ஷகரகடகதலபா.
இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு மேல வரும்போது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, வானம் அவருக்கு ஏன் அவரு ஜெபமே கை உயர்த்தி ஜெபிக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னு அர்த்தம், நான் இந்த உலகத்தை சார்ந்து இல்ல, தேவனை சார்ந்து. ஐ ரிசீவ் ஃப்ரம் தேர், நாட் ஹியர். அல்லேலூயா, ஹalleluya, ஆமென் சொல்லாமா? நான் மேலானவைகளை நோக்குகிறேன், என் கை இங்க ஏந்தாது, அங்க கையை உயர்த்துகிறேன். ரிபாலா ஷதரகட கதட உடகதடவா தீபா ராமலா ஷீகந்தொரு உடகதலவா. கையை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்க உணரணும், இங்க சிங்காசனத்துக்கு நேராக நான் என் கையை நீட்டுறேன். ஹalleluya. கர்த்தருக்கு முன்பாக பணிவாய் கையை நீட்டின ஒவ்வொருவரும் அவரிடத்திலிருந்து எதையாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெறாமல் அவன் வெறுமையா திரும்பினது இல்ல. மகனே மகளே, ரீகாந்தரா சந்தர கடகதலவா. யுத்தம் பண்ணுகிற நீ உன் கைகளை நீ உயர்த்தும் போது நீ மேற்கொள்ளுவாய், நீ சத்துருவை மேற்கொள்ளுவாய். எல்லாம் சொல்லுங்க, நான் சத்துருவை மேற்கொள்ளுவேன். ஆமென், நான் சத்துருவை மேற்கொள்ளுவேன். என் கைகள் வானத்தை நோக்கி இருக்கிறது. ரபாலா சந்தர கடகதடவா தேபல் அந்த ரபலோ ஷகபௌதனகடகதடவா. ஆமென். ரெவிதீம்ல மோசேவின் கை அசந்து போகும் மட்டும் உயர்த்தப்பட்டிருந்தது. ஹalleluya. அந்த கோலை எடுத்து அவர் உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இதான் வாக்கு தத்தத்தை உயர்த்துறது, வசனத்தை பிடிக்கிறது. ஹalleluya. வேர்ட் வாக்கின் கோல் நம்ம படிச்சோம் ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில். அந்த கோல் எதை குறிக்கிறது? அது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. ஹalleluya. இன்னும் நான் ரொம்ப டீப்பா சொல்றேன், அது தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறிக்கிறது. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள், இட் இஸ் a provision for us. ஹalleluya. அந்த வாக்கு தத்தங்கள் தான் உங்களை நடத்தும். I am standing on the promises of God. ஹalleluya. ஆமென். 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 பேதுருல வாக்கு தத்தங்கள் என்ன செய்யுது அப்படின்றத பேதுரு எழுதுறாரு. வாசிக்கலாம். 1 பேதுரு கூட இல்ல, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றை, எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய இந்த வாழ்க்கைய வாழ்ற ஜீவனுக்கும், தேவ பக்தினா ஸ்பிரிச்சுவல் லைஃப், தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், ஹalleluya, எனக்கு தேவையான எல்லாவற்றையும், நான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான எல்லாவற்றையும், இந்த உலகத்துல நான் ஆவிக்குரிய மனிதனாய் நான் ஜெபிக்கவும் உபவாசிக்கவும் பைபிள் படிக்கவும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, ஆமென், தேவ பக்திக்காகவும் எல்லாவற்றையும், வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, இந்த வாக்கு தத்தங்களை எப்படி சொல்றாரு பாருங்க, மகா மேன்மை உள்ளதும் அருமையுமான வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென்.
வல்ல ஜீவ வாக்குத்தத்த வசனங்களை அவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அது மகா மேன்மை உள்ளது. ரபுலா ஷக் ஹரபலவா. இந்த குச்சியோட மேன்மை மோசேக்கு பார்வோன் முன்னாடி போட்ட பிறகுதான் தெரிஞ்சுது. இது இன்னும் குச்சியை போட்டா சர்ப்பமா மாறுது, இது ஒரு அற்புதம் தான், ஆனா இதனால என்ன நன்மை இருக்க போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆனா பார்வோன் முன்னாடி எக்கச்சக்க ஆட்கள் பிலிசூனியம் பண்ணுகிறவர்கள், கல்தேயர்கள், அதுக்கப்புறம் விச் கிராஃப்ட் பண்ற ஆட்கள், பில்லிசூனியம் பண்ற ஆட்கள், சாஸ்திரிகள், இவங்களெல்லாம் அவளுடைய கோலை போடும்போது அதுவும் சர்ப்பமா மாறுது. மோசே கோலை போட்டா அதுவும் சர்ப்பமா மாறுது. அல்லேலூயா. ஆனா இந்த கோல், மோசேவுடைய இந்த கோல் அவர்களுடைய சர்ப்பங்களை விழுங்கினது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாம. ஆமென், ஆமென். எந்த மனிதனுடைய எதிர்ப்பையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு கோல் உன் கைகளில் இருக்கிற அந்த கோலின் பேர் வாக்கு தத்தங்கள். ரபு ஷகரபுலாதே அந்தொருளு ஷிக்கனி அந்த ரபடகதலவா. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்களை, வல்ல ஜீவ வாக்கு தத்தங்களை கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அந்த வாக்கு தத்தங்களை எடுத்து நீங்க அறிக்கை செய்கிறவர்களா இருக்கணும். சும்மா ரேண்டமா ஏதோ சோத்திர பலி படிச்சேன் அந்த மாதிரி கதை இல்லை. அல்லேலூயா. அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களை எடுத்து பேசிட்டா, கர்த்தாவே நீங்க சொன்னீங்களே, இந்த வாக்கு தத்தத்தை நான் எடுக்கிறேன், இந்த வாக்கு தத்தத்தை நான் படிக்கிறேன், இந்த விசுவாச வார்த்தைகள் என் வாயிலும் என் இருதயத்திலும் அது சமீபமாய் இருக்கிறது. ரோமர் 10:9 அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அதுவும் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. யோசுவா 1:8 இந்த புத்தகத்தின் மீது நீ நேசம் வைத்து கவனமாயிரு. இந்த புத்தகம் வாயை விட்டு பிரியா. இது ஃபுல்லா வாக்குத்தத்தம். இத வாயை விட்டு பிரிய விடாத. அறிக்கை பண்ணிட்டே அதை பேசு. சாட்சியின் வசனம் பிசாசு ஜெயிக்கும். ரபுலு சங்கரகடகதடவா. ஹல்லேலூயா. தேவ வசனத்தை எடுத்து பேசுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்கள் எதை நமக்கு செய்கிறது? ஒரு காரியத்தை சொல்றாரு 3வது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் சொல்லுங்க. எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் கல்வாரி சிலுவையில வாங்கி எழுதி வச்சுட்டாரு. அல்லேலூயா. வியாதி வந்துச்சுன்னா சொல்லுங்க, அவர் தழும்புகளினால் நான் சுகமானேன். அல்லேலூயா. தழும்புகளினால் நான் சுகமானேன். ஆமென். நான் ஒரு மரண இருளில் இருப்பேன் என்றால், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் நான் பயப்படேன். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உன் பக்கத்துல யாராவது மரித்து கொண்டு இருந்தாங்கன்னா சொல்லுங்க, என் பக்கத்தில் 1000 பேரும் அல்லது வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. உங்க வீட்டுல யாராவது வியாதி உற்றவர்களா இருப்பார்கள் என்றால், வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்களே ரக்கிலா கந்தோரு சங்கடகடகதலவா. நீ வார்த்தைய எடுத்து பேச 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 கோலை உயர்த்துற. ஆமென். வார்த்தை என்கிற வாக்குத்தத்த கோலை உயர்த்தி கொண்டிருக்கிறாய். நீ அதை உயர்த்த உயர்த்த உயர்த்துற சத்துருவை மேற்கொள்ளுகிறாய். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா. ரபலா சந்தரபலா அந்தரோ ஷிக் அந்தோர கடகதடபடகதலவா. ஆமென். எரிகோ கோட்டை, எரிகோ மதில் நிக்குது. அவன் இந்த எரிகோவை அடுத்து அவங்க ஜெயிக்கணும். யோசுவா 2:3 அவங்க போய் அந்த எரிகோ கோட்டையை ஜெயிக்கணும். அப்போ யோசுவான் இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ 7 நாள், ஒவ்வொரு நாள் 6 நாட்கள் நீ ஒவ்வொரு வாட்டி சுத்தி வரணும். 7வது நாள் 7 வாட்டி சுத்தணும். 7வது வாட்டி நீ ஆர்ப்பரிக்கணும். எக்காலத்தை எடுத்து ஆசாரியர்கள் ஊதணும். அல்லேலூயா. வார்த்தை எடுத்து ஆசாரியர்கள் பேசணும். வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே. எக்காலம் என்பது கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்வது. அல்லேலூயா. பிரகடனப்படுத்துவது. ஹalleluya. இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா இருக்கு. proclaim the word. ஹalleluya. proclaim பிரசித்தப்படுத்துங்க. வார்த்தை எடுத்து பேசுங்க. சத்தம் போட்டு shout the word. ஹalleluya. வார்த்தை எடுத்து அறிக்கை செய்யும் போது வான மண்டலங்கள் இடிந்து விழும். எரிகோ மதில்கள் இடிந்து விழும். ராக் அபாரா துரலா சந்தரகடகதடபலவா. ஹalleluya சொல்லாமா. அமேன். ஓசியால ஒரு வசனத்தை நான் வாசித்தேன், என்னோட கூட திருப்புங்க. ஓசியா 8வது அதிகாரம் 1வது வசனம். ஓசியா சின்ன தீர்க்கதரிசியின் புத்தகம்
ஓசியா 8 அதிகாரம் 1 வசனம். உன் வாயிலே எக்காலத்தை வெய், அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி. யோசுவாவை பார்த்து ஒசியாவை பார்த்து கர்த்தர், ஒசியா யாரு? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாரு? தேவ வசனத்தை சொல்லுவார். அல்லேலூயா. அவர்கிட்ட கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, உன் வாயிலே எக்காலத்தை வெய், என் உடன்படிக்கையை மீறிய நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். நீ தேவனுடைய வசனத்தை சொல்லு அந்த ஜனங்களுக்கு. அதான் வாயில எக்காலம் வைக்கிறது. அப்போ வாயில எக்காலத்தை வச்சு ஊதுறதுக்கு அர்த்தம் என்ன? வசனத்தை அறிக்கை பண்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நீ திறன்பட செய்யத்தக்கதாக வாக்குத்தத்தங்களை எடுத்து அறிக்கை பண்ணுகிறவனாய் நீ இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. Your confession is very very important. ஆமென். நம்ம சோதனை நாட்கள்ல எழும்பி சொல்லணும், கர்த்தர் எனக்கு சகாய, மனிதன் எனக்கு என்ன செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல வாசிங்க எபிரேயர் 13. ஆமா, எபிரேயர் 13:6 அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷர் எனக்கு என்ன செய்வான் என்று நினைக்கலாமே. இல்ல பாருங்க, சொல்லலாமே இருக்கு. அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் சொல்லுவான், அவன் தேவனுடைய வசனத்தை பேசுவான். ரிமாலா சந்தோரபடகதடபடகதலபா. அல்லேலூயா. நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது, இந்த போர் அடிக்கும் போது, இல்ல ஒரு மாதிரி டவுனா ஃபீல் பண்ணும் போது, டிப்ரெஷன்ல இருக்கும் போது, கவலையில இருக்கும் போது, அந்த கேட்ட வசனங்களை எடுத்து வாயை திறந்து அந்த வசனத்தை படிக்கணும். அந்த வசனம் உங்க காதுக்குள்ள போகணும். அல்லேலூயா. அந்த வசனம் வான மண்டலங்கள்ல போய் கிரியை செய்யும். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? அந்த வாயில வார்த்தை இருக்கு பாருங்க, அது பட்டயத்தை போல கிரியை செய்யும். ஆமென். அவர் தேவனை உயர்த்தும் துதியும், அவர் கைகள்ல இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதத்துல இருக்கு பாருங்க, நிறைய வசனங்கள் நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். உங்களால அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் இவ்வளவு வேகமா போக முடியாது. சங்கீதம் 149 அதிகாரம் எடுங்க. சங்கீதம் 149 சங்கீதம் 5வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 149 சங்கீதம் 5வது வசனம். பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூர்ந்து. அல்லேலூயா. இந்த துதி, அல்லேலூயா. எரிகோ மதில சுத்தி ஜனங்க என்ன பண்ணாங்க? துதிச்சாங்க. அல்லேலூயா. இந்த நம்ம கைகளை உயர்த்தி நம்ம பாடல் பாடும் போதோ, பேசும் போதோ, வாக்குத்தத்தங்களை எடுத்து அறிக்கை பண்ணும் போது கர்த்தர் அது உயர்த்துகிறது. புகழ், துதி, அது ரபலா ஷகர கம்ப துணி அந்தர பலவா. அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூர்ந்து தங்கள் படுக்கையில் மேல் கம்பீரிப்பார்கள். அல்லேலூயா. They will shout. Amen. அவர்கள் கம்பீரிப்பார்கள். படுக்கையில கம்பீரிப்பானா? ஆமென். யாருக்காவது கட்டில் பிரசண்டா கொடுத்தீங்கன்னா இந்த வசனத்தை கட்டில் எழுதி கொடுங்க. அல்லேலூயா. நான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஆமென். பரிசுத்தவான்கள் படுக்கையில் கம்பீரிப்பார்கள், அவர்கள் கர்த்தரை துதித்து களி கூறுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் ஜெய கம்பீர சத்தம் கேட்கும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அது தொடர்ந்து வாசிக்கிறேன். ஜாதிகள் இடத்தில் பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும். அல்லேலூயா. துதியை பத்தி பேசிட்டு வர்றாரு. சத்ரு மடங்கடிக்கிறத பத்தி அடுத்த வசனம் பேசுது. என்னன்னு கவனிங்க. ஜாதிகள் இடத்தில் பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், அவளுடைய ராஜாக்களையும் சங்கிலிகளினாலும் அவளுடைய மேல் மக்களை இருப்பு விலங்குகளினாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். ரவலா சந்தரகடகதடவா. ஹல்லேலூயா.
கர்த்தர் ஆல்ரெடி பைபிள்ல உன் சத்துருக்கு என்ன ஆகும்னு எழுதி வச்சிருக்காரு. எழுதப்பட்ட வாக்கு தத்தங்களை, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பர்களை அவங்க மேல செலுத்தணும். எப்படி செலுத்தணும்? அடுத்த வசனத்துல இருக்கு பாருங்க. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி ரபலா சந்த ரகட கதலவா. அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கும் ரபலா சங்கதலவா. ஹalleluya, ஹalleluya. உங்க வாயை திறந்து நீங்க துதிக்கும் போது சத்துருக்கள், மேல் மக்கள், ராஜாக்கள் சங்கிலியினால் கட்டப்படுவார். எல்லா இருள்கள் கட்டப்படும். வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் கட்டப்படும். நீ தேவனுடைய துதியை செலுத்தும் போது, நீ தேவனுடைய வார்த்தையாகிய இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்து அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் இதோ இறங்கி யுத்தம் பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார். யோசுவா மேற்கொள்ளுவார். ரபலா ஷகபௌதனா சந்தரகடகதலவா. சத்துருவனை மேற்கொள்ளணுமா? உன் வாயை தர ரமலா ஷே, வாயை விரிவாய் தர, அதை நான் நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்ன கர்த்தர், நன்மையாய் நிரப்புவேன் என்று சொன்ன கர்த்தர். ஆஹா தோரோ ஷகலவா. நீங்க உங்களுக்குள்ள அந்த வார்த்தை வல்லமையாய் கிரியை செய்யும் என்றால் ரிகாதோரோ, அது உங்க நாவை பயன்படுத்தி வெளியே கொப்பளிச்சிட்டு வரும். ஹalleluya. அது என் எலும்புகளுக்குள் சிக்கி கொண்டு அது நான் என் வாயை திறந்து நான் பேசும்படிக்கு அது என்னை நெருக்கி ஏவுகிறது. அது அக்கினியாய் எரிகிறது. ரிபாலா சந்தரகடகதடவா. ஆமென், ஆமென். அது சொல்லுகிற காரியம் என்னன்னா, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். அப்படின்னா அர்த்தம், இட் இஸ் a prolonged act. ஆமென். பரிசுத்த வான்களுடைய வாயில எப்பவுமே துதி இருக்கும். அவளுடைய வாயில இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அந்த பட்டயம் எழும்பும். அந்த பட்டயம் ஒவ்வொரு சத்துருவையும் மடங்கடிக்கும். உனக்கு விரோதமாய் நிற்கிற, உன்னை தடைப்படுத்துகிற, தேவனுடைய இடங்களுக்கு கானானுக்கு போக முடியாதபடிக்கு, தேவனுடைய சுதந்திரத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற சகல தடைகள் இயேசுவின் நாமத்தினால மேற்கொள்ளப்படும், மேற்கொள்ளப்படும். நீ மேற்கொள்ளுவாய். நீ வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். ரபிலி ஹதரப டகதடபால சந்தரகடகதடபா. ஆமென். சங்கீதங்களை மனப்பாடம் பண்ணுங்க. சங்கீதங்களை எடுத்து பேசுங்க, சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. ஒரு சங்கீதத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 118, சங்கீதம் 118 15வது வசனம். சங்கீதம் 118 15வது வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. என்ன சத்தம்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹalleluya. கர்த்தர் 14வது வசனம். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். ஹalleluya, ஹalleluya. ஆமென். என்னை சுற்றிலும் வளைத்து கொள்ளுகிறார்கள். 10வது வசனம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைத்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். எப்படி சொல்றாங்க அறிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. 6வது வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். எல்லாமே அறிக்கை பாருங்க. இது ஒரு ஜபம். ஆனா he is confessing something. He is taking that rod and lifting up before the Lord. Hallelujah. இவன் ஜபமாய் it is a praise. அவர் துதிக்கிறாரு. ஆனா சொல்றேன், நான் சத்துருவை சங்கரிப்பேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது இஸ்ரவேல் சொல்லுவதாக. ஆமென், ஹalleluya. சொல்றாரு பாருங்க. வாயை திறந்து சொல்லு, கர்த்தரோட கிருபை என்றும் உள்ளது சொல்லு. துதி, கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டே. துதிக்க 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 எதிரியின் பாளையத்தில் அக்கினி வந்து விழும், அக்கினி ஆஸ்திரங்கள் வந்து விழும். யோசுவா மேற்கொண்டது போல கர்த்தர் உனக்கா யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்லுவார்களாக. ஹalleluya. இஸ்ரவேல் சொல்லட்டும். 3வது வசனம். ஆரோனின் குடும்பத்தார் சொல்லட்டும், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர் சொல்லுவார்களாக. ஹalleluya. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வசனங்கள்.
ஆமே. இதை யாருமே பண்ண மாட்டாங்க. ஐயோ சோதனை வந்துருச்சா, சத்துரு வந்துட்டானா, வாயை நான் பொத்திக்கிறேன் அப்படின்னு பொத்திக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. உனக்கு வாயை கர்த்தர் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? ஆமே. எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை சத்துரு மேல செலுத்ததான் உன்னை ரட்சிக்கப்பட்டு உட்கார வச்சிருக்காரு. நீ ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான் ஆயிட்டீனா, நீ நீதிமான் ஆயிட்டல, பரலோகத்துக்கு உன்னை கூட்டிட்டு போயிருக்கலாமே. என்னை கேட்டுக்கொண்டிருக்க பெரியவர்களே, பரலோகத்துக்கு உங்களை கூட்டிட்டு போயிருக்கலாமே. உங்களை எதுக்கு உலகத்துல வச்சிருக்காரு? நீங்க முத்திர மோதிரம். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க முத்திர மோதிரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராஜாக்கள் கையில மோதிரம் ஒண்ணு இருக்கும். அந்த மோதிரம் முத்திரை மோதிரம்னு சொல்லப்படும். அதுல முத்திரை ஒண்ணு இருக்கும். ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எஸ்தர் புத்தகத்துல கூட நீங்க வாசிக்கலாம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு சட்டத்தை இயற்றுறேன்னு சொல்லி ராஜா அந்த மோதிரத்துல ஒரு மைய வச்சு முத்திரை போட்டார்னா அவ்வளவுதான். அதுதான் வேர்டிக்ட். அல்லேலூயா. ஜட்ஜ்மெண்ட். ஆமென். உங்களை முத்திர மோதிரமா வச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம். நீ எதை கன்ஃபஸ் பண்ணி இந்த உலகத்துல பிரகடனப்படுத்துறியோ அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. ஆனா அதுல தேவ சித்தம் இருக்கணும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையாய் அது இருக்கணும். அதான் இந்த வார்த்தை எடுக்கணும். அல்லேலூயா. உங்க வாயிலிருந்து கர்த்தர் கிரியை செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுகிறதை நான் பார்க்கிறேன். ஆமென். நீ முத்திரை மோதிரமா இருக்கிறார். முத்திரை மோதிரமா. அதான் தீர்க்கதரிசிகளை ரொம்ப முக்கியப்படுத்துறார் பைபிள்ல. நீங்க பாருங்க, அந்த தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஆமென். ஏன்னா தீர்க்கதரிசி மூலமா சொல்லிதான் கர்த்தர் செய்யணுமா? நல்ல கவனிங்க. இந்த உலகம் மனுபுத்திரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் மனுஷன் தான் ஆளுகை செய்யறான். எப்படி மனுஷன் ஆளுகை செய்வான்? அவன் வாயை திறந்து பேசும்போது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதாம கர்த்தர் கூப்பிடுறாரு, ஆதாமே வாப்பா, நான் உலகத்துல நிறைய மிருக ஜீவன்களை உண்டாக்கியிருக்கேன். நீ அவைகளுக்கு பெயரிட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி பெயரிடணும்? ஒரு சிங்கம் வரும், அதற்கு சிங்கம் என்று அவன் என்ன மொழியில் பேசுறான்னு தெரியாது. அந்த மொழியில அந்த சிங்கத்துக்கு ஒரு பெயரை அவன் சிங்கம்னு பெயரிடுறான். பெயரிடும் போது அந்த பெயர் அந்த சிங்கத்துடைய கேரக்டரை காமிக்கும். அல்லேலூயா. ஆமென். அது நிமித்தம் அவன் எப்படி அந்த மிருகங்களுக்கு பெயர் வைக்கிறானோ அந்த பெயர் அதுவா ஆயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சிங்கம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சிங்கத்துடைய கேரக்டரை டிஃபைன் பண்ற ஒரு பேர் அவன் வைக்கிறான். அல்லேலூயா. ஏதோ ஒரு பேர். ஆமென். அந்த பேர் அவன் அறிக்கை செய்து வைக்கும் போது ரபலா ஷகர கடகலபா அந்த பெயராகவே அந்த சிங்கம் மாறுது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குது. அல்லேலூயா. ஏதாவது ஒரு பிரச்சனை ஐயோ அப்படின்றோம்ல, அப்படி சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஏதாவது ஒரு சூழ்நிலை ஐயோ எனக்கு பயமா இருக்கே சொல்லாதீங்க. அல்லேலூயா. நான் பயப்படேன். ஆமென். சத்துரு என்னை மேற்கொள்ளும் போது நான் பயப்படேன். ஆராதனை கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷர் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் கர்த்தர் பட்சத்தில் இருக்கேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கார். என் சத்துருகளின் செறி கட்டுதலை காண்பேன். சொல்லுவாய் தந்து சத்துருவின் செறிகட்டல் நான் பார்ப்பேன். எனக்கு விரோதமா நிக்கிற சத்துரு பிசாசின் வல்லமைகள் செறிகட்டப்படும். அதை நான் பார்ப்பேன். அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். நான் அதை பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னுடைய அறிக்கை தேவனுடைய வார்த்தைக்கும் உன்னுடைய அறிக்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. மகனே, நீ உன் கோலை உயர்த்தி நீ ஜெபிக்கும் போது நீ மேற்கொள்ளுகிற சத்துரு உனக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியாது. அவன் யுத்தம் பண்ணலாம். அவன் பாளையம் இறங்கி நிக்கலாம். உன் வாயில துதி இருக்கிற வரைக்கும் he cannot touch you. He cannot touch you because you are praising the Lord. Hallelujah. ஹல்லேலூயா. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைத்துக் கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை சுற்றிலும் வளைத்துக் கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீகளைப் போல என்னை வளைத்துக் கொள்ளுகிறார்கள். முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரி. எப்படி பேசலாம் பாருங்க. ஆமென். பழைய ஏற்பாடுல இருக்க வேண்டிய ஆளே கிடையாது தாவீது. ஆமென். புதிய ஏற்பாடுல இருக்க வேண்டிய ஆளு.
பழைய ஏற்பாடுல இருக்காரு. அல்லேலூயா, ஆமென். எவ்வளவு பாருங்க, இயேசுவின் நாமத்தினால நீ என்னை மேற்கொள்ள முடியாது, வியாதி என்னை மேற்கொள்ள முடியாது, பிரச்சனை என்னை மேற்கொள்ள முடியாது, வேலை ஸ்தலத்துல இருக்கிற விரோதங்கள் என்னை மேற்கொள்ள முடியாது, என் பிள்ளைகளுடைய வியாதி அவர்களை மேற்கொள்ள முடியாது. இந்த ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் என்னை மேற்கொள்ள முடியாது, இந்த பொய்யின் ஆவி என்னை மேற்கொள்ள முடியாது, இந்த பாவ பிரச்சனை என்னை மேற்கொள்ள முடியாது. நான் அவைகளை இயேசுவின் நாமத்தினால சங்கரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாயை திறந்து நீ அறிக்கை செய்ய 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 உனக்கு விரோதமாய் பலமாய் நிற்கிற மலைகளும் பெயர்ந்து போகும். இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னார், அது உங்களுக்கு ஆகும் என்று மார்க் 11:23 கத்து சொல்லியா? அல்லேலூயா. 2 விதமான ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஒரு ஜெபம் கர்த்தரிடத்தில் அப்பா எனக்கு தாங்கப்பான்னு கேட்கிறது. 2வது ஜெபம் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து சத்துருக்கு விரோதமா பேசுறது. அல்லேலூயா. 2 ஜெபம். அல்லேலூயா. 2 விதமான ஜெபம். ஆமென். ஒரு ஜெபம், அப்பா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு வழி காட்டுங்க, எனக்கு உங்களுடைய வாக்குத்தத்தங்களை கொடுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த வாக்குத்தத்தங்களை எனக்கு நீங்க தாங்கன்னு சொல்லி அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நம்ம கெஞ்சி கர்த்தரை நோக்கி நம்ம கைகளை உயர்த்தும் போது கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுப்பாரு. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை கொடுப்பாரு. அந்த வார்த்தையை எடுத்து வச்சு நீ அறிக்கை செய்யும் போது you will see the glory. நிறைய பேர் கர்த்தரோட சமூகத்துல உட்கார்ந்துருவாங்க, வார்த்தையை கற்றுக்கொள்வாங்க. தீர்க்கதரிசனமா கர்த்தர் பேசுவார், நான் சுகமாக்கிடுவேன், நான் உனக்கு வேலையை தருவேன், நான் உனக்கு ஏற்ற மனைவியை தருவேன், ஏற்ற மகனை உனக்கு நான் தருவேன், உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீட்டுல இருக்க பிரச்சனை சால்வ் ஆகும், வீட்டுல இருக்க சண்டைகள் சால்வ் ஆகும், பக்கத்து வீட்டுல இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகும், ஊழியத்துல நீ உன்னுடைய காரியங்கள் வாய்க்கப்படும். வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்துருவாரு. வாக்குத்தத்தத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, சுதந்திரிக்கவே மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க பண்ண தப்பு அதான். அல்லேலூயா. கர்த்தர் எழுந்து போய் தேசத்தை சுதந்திரின்னு சொல்லிட்டாங்க, சுதந்திரிக்கல. வாக்குத்தத்தம் கையில இருக்கு, கோலை உயர்த்தல, கோலை எடுக்கல. அல்லேலூயா. அத அறிக்கை பண்ணல. நீங்க தேவனிடத்துல மணிக்கணக்கா உட்கார்ந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அந்த வார்த்தை எடுத்து அறிக்கை பண்ணி சுகந்தரிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? வார்த்தை எடுத்து அறிக்கை பண்றது கிடையாது பாருங்க. ஆமென், ஆமென். வார்த்தையை அப்படியே படிச்சுட்டு அப்படியே வாயை திறந்து கூட படிக்க மாட்டான், அப்படியே கண்ணை வச்சு மனசுக்குள்ளேயே படிச்சுட்டேன். நான் ஏதோ டிராவல்ல போறீங்க, சத்தமா படிக்க முடியாது. வீட்டுல தனியா பிரேயர் ரூம்ல நீங்க ஜெபிக்கும் போது வாயை திறந்து ஜெபிங்க. அல்லேலூயா. நான் அந்நிய பாஷையின் வரங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி கூட வாயை திறந்து ஜெபிக்கிற பழக்கத்தை நான் உருவாக்கினேன். கர்த்தர் என்னை உருவாக்க வைத்தார். அல்லேலூயா. அந்த கிருபை எனக்குள்ள கொடுத்தார். சில பேர் மௌனமா ஏன் கர்த்தர் கேட்க மாட்டாரா? அந்த பேச்செல்லாம் பயங்கரமா இருக்கும் பாருங்க. என் வாயை திறந்து பேசினாதான் கர்த்தர் சமூகத்துல கேட்கப்படுமா? வாயை மூடிக்கிட்டே பேசினா கர்த்தர் கேட்க மாட்டாரா? கர்த்தர் கேட்கிறாரோ கேட்கலையோ, அல்லேலூயா, நீ வாயை திறந்து ஜெபிச்சினா அந்த சூழ்நிலை மாறும். அல்லேலூயா. உன் நாவுல மரணமும் ஜீவனும் இருக்கு, உன் மைண்ட்ல மரணமும் ஜீவனும் இருக்குன்னு போடல. அல்லேலூயா. நாவு எதுக்கு? பேசுறதுக்கு. அல்லேலூயா. யாக்கோபு 3:6 வாசிச்சு பாருங்க. அது நரக அக்கினின்னு போட்டு, அது ஒரு சிறிய அக்கினி, ஆனா அதை கரெக்டா நீ பயன்படுத்தினா அது அக்கினி. அல்லேலூயா. பற்ற வச்சிரும். அல்லேலூயா. அது நெகட்டிவா போட்டிருக்கோம், நான் பாசிட்டிவா சொல்றேன். அது எகிப்தின் வெள்ளாண்மைகளை பற்ற வைக்கும், பெலிஸ்தர்களின் வெள்ளாண்மைகளை பற்ற வைக்கும். அல்லேலூயா. நீங்க பேச 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 அக்கினி எரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பேசுறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையா மாறுச்சு, அது அக்கினி ஜுவாலையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நோடு கூட எரேமியால ஒரு வசனத்தை கர்த்தர் காண்பிக்கிறாரு. அது எரேமியா 23வது அதிகாரம் 29வது வசனம். எரேமியா 23வது அதிகாரம் 29வது வசனம். என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறதல்லவோ எனக்கு அதை சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை எப்படி இருக்கு? அக்கினி
கொளுத்தும். அவர் வார்த்தை சம்மட்டி. என்ன மாதிரி சம்மட்டி? கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி, மலைகளை பெயர்க்கும் சம்மட்டி. சங்கீதம் 29, சங்கீதம் 29 3வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். சரி, 2வது வசனத்துல வாசி, அப்பதான் உங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்ட் புரியும். சங்கீதம் 29 2வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். இது என்னது? துதி. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பிரைஸ். துதி. துதி எப்படி துதிப்பீங்க? வாயை திறந்து துதிக்கணும். அல்லேலூயா. போட்டிருக்கு, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை இது துதி, தொழுது, வர்ஷிப். அல்லேலூயா. தொழுது கொள்ளுங்கள், வர்ஷிப் ஹிம். பரிசுத்த அலங்காரத்துடன் வர்ஷிப் ஹிம். ஆமென். பரிசுத்தவான்கள் பரிசுத்த அலங்காரத்துடன் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாம நீங்க துதி பலிகளை செலுத்தீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. காயினுடைய பலிகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஆபேலுடைய பலிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆமென். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அடுத்த வசனம், கர்த்தருடைய சத்தம் தண்ணீர் மேல் துணிக்கிறது. கரபா சங்கதடபா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைன்னு போட்டிருக்கா, சத்தம் போட்டிருக்கா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு சத்தம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கருப்பு வெள்ளையா எழுதப்பட்ட இந்த ஜெராக்ஸ் காப்பி வார்த்தை தான். ஆனா இதுல சத்தம் இல்லை. சத்தம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இதை எடுத்து இங்க வச்சு அறிக்கை பண்ணு. ஒவ்வொன்றும் தோட்டாக்கள். சத்ரு எதுக்கு தெரியுமா பயப்படுறான்? ஆமென். நீ பைபிள் பிடிச்சா கூட பயப்பட மாட்டான். அந்த வார்த்தையை எடுத்து நீ பேசும்போது அது கவனில் வைத்த கூழாங்கல்களை போல கோலியாத்தின் தலைகளை பிளக்கும். ரமலா ஷேஹந்தரபடகலவா. அதான் கூழாங்கல். ஒவ்வொரு வார்த்தையும் தேடி தேடி படி, ஆராய்ந்து பார். அதை அந்த எடுத்து ஜபத்துல அதை எடுத்து சுடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு கல்லுகளையும் நீ விடும்போது ஒவ்வொரு கோலியாத் பலவான்கள் விழுவார்கள். பலவான்களை கட்டவும், மேல் மக்களை கட்டவும், ராஜாக்களை சங்கிலினால் கட்டவும், அவள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, அவள் கைகளில் இருவரும் கருகொள்ளப்பட்டேன். அதுவும் வார்த்தை தான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர் மேல துணிக்குதான். ஆமென். துணிக்கணும். உங்க சத்தம் துணிக்கணும். அல்லேலூயா. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. நீங்க அந்த சத்தத்தை மாத்துங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை மாத்த முடியாது. நீங்க அந்த சத்தமா மாறுங்கன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் இருக்கிற சத்தமாய் இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை எப்படி செலுத்துவீங்க? அதுக்கு சத்தத்தை கொடுக்கணும். உங்க தொண்டையில தான் அந்த சத்தம் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். That is Holy Spirit. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வல்லமை இல்ல. சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளை போலவும் லீபனோனையும் சீயோனையும் காண்டாமிருக குட்டிகளை போலவும் துள்ள பண்ணுகிறார். அல்லேலூயா. சிட்டியை துள்ள பண்றாராம். அவர் சத்தம் அதிர பண்ணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். எதையும் பிளக்கும். அக்கினி ஜுவாலையை பிளக்க முடியாது, அதையும் பிளக்கும். ஆமென். கண்மலை பிளக்கும். சம்மட்டி. ஆமென். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடிக்கு செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவரை மகிமையை பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். இங்க இருக்கு பாருங்க துதி. கர்த்தருடைய சத்தம் தொனிக்க வேண்டும் என்றால் இங்க இருக்கிற ஜனங்கள் அதை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அதை எடுத்து அறிக்கை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறதா துதி.
அல்லேலூயா. 118வது சங்கீதத்தை நான் ஏன் எடுத்தேன்னா, 15வது வசனத்துல ரட்சிப்பின் ஜெயகம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் இருக்குல்ல, அப்படியே அதை அறிக்கை செஞ்சு பாருங்களேன். கர்த்தரின் வலக்கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆனா நீங்க அந்த ரெவிதியம்ல போய் பாருங்க, யாரோட வலது கரம் உயர்ந்தது? கர்த்தரை பார்க்கவே முடியலையே. மோசேயோட கைதான் உயர்ந்தது. அல்லேலூயா, ஆமென். அங்க கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வலக்கரம் உயர்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ நீ கோலை உயர்த்தும் போது, நீ உன் கையை உயர்த்தி ஜெபிக்கும் போது, அல்லேலூயா, ஆமென். நான் சாகாமல், எல்லாம் சொல்லுங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ரீபாண்டாலா சந்த ரக்ஹபௌதடா அந்த ரகடகதலவா. நான் சாக மாட்டேன், எனக்கு மரணம் சம்பவிக்காது. அல்லேலூயா, நான் பிழைத்திருப்பேன். I will live. Amen. I have the life of Jesus Christ. I will live. மூணாவது, நான் ஊழியம் செய்வேன், நான் காஸ்பிள் சொல்லுவேன், நான் சாட்சியின் வசனத்தை சொல்லுவேன். அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அல்லேலூயா. நான் என் கர்த்தருடைய செய்கை சாகாம பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். எல்லாத்தையும் அறிக்கை பண்ணுங்க. ஆமென். நான் யோசிச்சிருக்கேன், சில சங்கீதங்களெல்லாம் எடுத்து அப்படியே இந்த மாதிரி சங்கீதங்கள்லாம் அறிக்கை பண்ற சங்கீதங்கள்லாம் எடுத்து அப்படியே ஒட்டி அப்பப்போ போகும்போது வரும்போது வசனத்தை விசுவாசமா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையோடு, அல்லேலூயா, அந்த வசனங்களை அறிக்கை பண்ணும் போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு விரோதமா இருக்க சத்துருக்களை நீங்க மேற்கொள்ளுவீங்க. ராக் அதுடா சந்த ரகட கதட பதட கதலபா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். ஆமென். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஹல்லேலூயா. மத்த ஜனங்க உன்னை ஒரு தேவையில்லைன்னு ஓரங்கட்டின நீ முக்கியமான கல்லா மாறுற. ஹல்லேலூயா. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ. டெய்லி காலையில சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இது ஒரு மெக்கானிக்கலா ஆக்கிடாதீங்க. ஆவியில நிரம்பி உற்சாகமா, இது கர்த்தர் உண்டு பண்ணில நாள், இதிலே மகிழ்ந்து களி கூற கடவும். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாங்கி ஜெபம் பண்றாரு பாருங்க. ஆமென். இது இன்னும் ஏதோ ஏதோ பொயட்ரின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா இவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. சத்துருவை சங்கரிப்பேன், நான் சாகாம பிழைத்திருந்து நான் கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் எல்லாம் பேசிட்டு, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல களி கூர்ந்து மகிழ கடவுன்னு பேசுறாரு. அவரை குறிச்சு பேசுறாரு, அவர் சுத்தி இருக்கிறவங்களை குறிச்சு பேசுறாரு. பேசிட்டு கர்த்தாவே ரட்சின்னு ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா, ஆமென். அப்போ ஜெபம் ரெண்டும் கலந்துருக்கணும். ஒண்ணு கர்த்தரை நோக்கி கர்த்தர் இடத்துல, அப்பா எனக்கு இது செய்யுங்க, ரட்சிங்க, எனக்கு இது பண்ணுங்க, அதை பண்ணுங்க. ரெண்டாவது, சத்ருவின் நியாய தீர்ப்பு அவன் மேல செலுத்தணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உங்களோட சத்தம் 3ஆம் வானம் வரைக்கும் போகணும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிச்சுட்டு முடிக்கலாம். எரேமியா கிட்ட கர்த்தர் அவனை கூப்பிட்டு அழைச்சு அவன் நாவை தொடராரு பாருங்க. ஹல்லேலூயா. 7வது வசனம், எரேமியா 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை இல்லை என்று நீ சொல்லாதே, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. பேசு. அல்லேலூயா. ஜனங்கிட்ட போய் பேச சொன்னா பேசு. ஆமென். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கையை நீட்டி என் வாயை தொடட்டும். ஹல்லேலூயா, ஆமென். நிறைய வாயெல்லாம் கட்டப்பட்டு இருக்கு. கர்த்தருடைய கரம் இன்றைக்கு ராத்திரி அவளுடைய நாவுகளை வாயை தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல
பாவமா இருந்த வாய், தூஷணம் பேசின வாய், கெட்ட வார்த்தை பேசின வாயை அவருடைய அக்கினி தழல் வந்து தொட்ட போது பாவ நிவர்த்தி வந்தது. இங்க வாய் கட்டப்பட்டிருக்கு, பேச முடியல. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை பேச முடியாத ஒரு கட்டு இருக்குது அவங்க உள்ள. இதோ கர்த்தருடைய கரம் அதை தொடும். ரிமாலா ஷிகானா தோராலாவா ரகாலாவா. அல்லேலூயா. பார் எப்படி இருக்கு பாருங்க. என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன். இதோ என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய தீர்மானம் தான் வாயில வைப்பாரு வார்த்தையை. அல்லேலூயா, அல்லேலூயா. 10வது வசனம். பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேல், ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோட சொன்னார். ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, நீங்க பேசின பிடுங்கப்படும், நீங்க பேசின மதில்கள் இடிக்கப்படும், நீங்க பேசின காரியங்கள் அழிக்கப்படும், நீங்க பேசின கவிழ்க்கப்படும், கட்டப்படும், நாட்டப்படும். உன்னை இன்றைய தினம் ஜாதிகள் மேல, ராஜாக்கள் மேல, நான் அபிஷேகம் பண்ணிருக்கிறேன். ஆமென். அபிஷேகத்துல பேசணும். அல்லேலூயா. உன்னை ஏற்படுத்தினேன். பின் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிற வரைக்கும் அவருடைய சமூகத்துல காத்திருந்து நீங்க பேசும்போது பிடுங்கப்படும், கட்டப்படும், அழிக்கப்படும், நாட்டப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகரபலா துரமலா சங்கதடகடகதலவா. வாயில தேவனுடைய வசனத்தை வைங்க, வாயில தேவனுடைய பட்டயத்தை வைங்க, அவருடைய துதியை வைங்க. ரிபாரா தூரானமா கந்தடப. 2 காரியம். ஒன்னு துதி, இன்னொன்னு பட்டயம். ஒன்னு துதி, இன்னொன்னு பட்டயம். துதி தேவனை உயர்த்தும், பட்டயம் பிசாச கீழே தள்ளும். ராகா தோராலா சந்தரா கந்தரபடகதடகடகதலவா. கர்த்தர் இதோ செயல்படுவீராக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எழும்பி நிற்கிற எல்லா 5 தலை சர்ப்பத்தின் நாவுகள் இயேசுவின் நாமத்தினால ரமினி ஹந்தரபலவா ரொங்க மௌதனிமே சந்தரபடகதடவா ரபல கண்ட ரகட கதடவா சபிக்கிற இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகள் உடையட்டும். சத்ருவினை மேற்கொள்ளுவேன். சத்ரு இதோ இயேசுவின் நாமத்தினால செயலிழக்கப்படுகிறான். அவனை கட்டுகிறேன், கட்டுகிறேன். பாதாள வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை, பாதாள வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. பூலோகத்துல கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்துல கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்துல கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறோம். சங்கிமியாங்கரபலபுதிரிவி கந்தரபடகதடபா ரபல குந்தரபடகதடகடகடபா. ரெவிதீமில மோசே கையை உயர்த்தி, கோலை உயர்த்தி ஜெபித்தது போல ஏதோ ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா அமலேக்கியரின் கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள், சொத்துருவின் வல்லமைகள் மடகடிக்கப்படட்டும். அவைகளை நீ மேற்கொள்ளுவாய், அவைகளை நீ மேற்கொள்ளுவாய். ரமா துரலா சந்தரபடவரவா ரகபௌலியம் துரபடகதடபடகதடபா. எல்லா தடைகள், பலவீன வல்லமைகள் அறிக்கை பண்ணு. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிக்கை பண்ணுவேன். கர்த்தருடைய செய்கைகளை நான் பிரசங்கம் பண்ணுவேன், பிரதிஷ்டம் பண்ணுவேன். ரிமிலி கம்பதட சின்னர கந்தர கடகடகடகடகடலவா. எல்லாம் பேசுகிற பொல்லாத சர்ப்பத்தின் நாவுகளை வெட்டுகிற இயேசுவின் நாமத்தினால எல்லா தேல் கொடுக்குகளை ஒட்டிகிறேன், எல்லா தேல் கொடுக்குகளை ஒட்டிகிறேன். ராகாபாதாடா அந்தோ ராகாபாதாடாபா லிகாந்தானாமா ரபாலபா ஷிகமௌரி அந்த ரபடகடகடகடகடலபா. எல்லா முதலையின் வல்லமைகள், பார்வோனின் கிரியைகளை மடங்கடிக்கிறேன், மடங்கடிக்கிறேன். பார்வோனின் முதலையின் ஆவியே இந்த இயேசுவின் நாமத்தினால வனாந்தரத்தில் இருக்க பட்சிகளுக்கு உன் தலையை வெட்டி போடுகிறேன். வேலையினால் வலுவை அதிகப்படுத்துகிற பொல்லாதாவி, பொல்லாதாவி எல்லா தடைகள் உடைகிறதை பாருங்க. எரிகோ முதல்கள் விழுகிறதை பாருங்க. சிந்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாதாவிகள், பொல்லாத இருளின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால சபிக்கிற. Right now, deliverance in the name of Jesus.
deliverance in the name of Jesus. கர்த்தர் நீர் உயர்த்தப்படுகிற கிருபைகளுக்காய் நன்றி. சத்துருவின் ராஜ்யங்கள் இடிக்கப்படுகிற கிருபைகளுக்காய் நன்றி. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்து ஜெபம் பண்ணி துதித்த போது இதோ அந்த கதவுகள் உடைந்தது. சத்துருவின் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. சடுதியாய் கர்த்தருடைய சத்தம் உறப்பட்டது. காவலில் இருக்கிற தேவனுடைய ஜனங்களை விடுவிக்கத்தக்கவா என் வாயில கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்கட்டும். என் நாவல என் கைகள்ல கர்த்தரை உயர்த்தும். என் கைகள்ல இருவரும் கருக்குள்ள பட்டயம் இருக்கட்டும். எல்லா தடைகள் உடையட்டும் தேவனே. துதி கன மகிமையெல்லாம் நமக்கு தருகிற பிதாவே, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.